ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பங்குச் சந்தையில தற்போதைய நிலவரம் மற்றும் ஜூலை 8ஆம் தேதி இன்றைய தேதியன்று முதலீட்டாளர் மற்றும் வர்த்தகர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள் மற்றும் அவற்றின் ஆர்டர்களை பத்தி பார்ப்போம். உலகளாவிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் மற்றும் கச்சா எண்ணெய் ஆயில் பிரைஸ் சீராக இருப்பதால் இந்த வீழ்ச்சியை கண்டு பயப்பட தேவையில்லை என்றும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ பணப்புழக்கம் தொடர்ந்து நன்றாக உள்ளதால் சந்தை விரைவில் மீண்டு வர அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த இறக்கத்தை கண்டு நீங்க எதுவும் பயந்துகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாதீங்க. நல்ல பங்குகளை வந்து ஹோல்டு பண்ணுங்க. புதிய ஆர்டர்கள் பெற்ற நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிகே எனர்ஜி எல்இடி நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு 10,000 சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்களை வழங்குவதற்கான சுமார் 236 கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ஆர்டர் கிடைத்துள்ளது. இதனால் இதன் பங்கு விலை 150 என்ற முக்கிய தடை நிலையை உடைத்து மேலே செல்ல வாய்ப்பு உள்ளது. அடுத்து டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இருந்து 71 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டரை இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. இதன் பங்கு விலை 125 என்ற அளவில் வலுவான எதிர்ப்புல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரீமியர் எனர்ஜி நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டில் Q1 இந்த நிறுவனம் மொத்தம் 311 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டர்களை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இதன் பங்கு விலை 1000க்கு மேல் வர்த்தகமாகி வருகிறது. நோமுரா நிறுவனத்தின் ஸ்டீல் செக்டார்ல அவங்க பரிந்துரைத்த பங்குகளை பார்ப்போம். உலக புகழ்பெற்ற புரோக்கரேஜ் நிறுவனமான நோமுரா இந்தியாவின் மெட்டல் துறையை சேர்ந்த 4 முக்கிய பங்குகளை பையிங் ரேட்டிங்களுக்கு பரிந்துரை செய்துள்ளன. டாடா ஸ்டீல் இதன் முக்கிய தடைநிலை 200 ஆகும். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கடந்த ஒரு மாதத்தில் பல முறை 1300 என்ற எல்லையை தொட முயன்றுள்ளதால் இதன் முக்கிய தடைநிலையாக கருதப்படுகிறது. ஜிண்டால் ஸ்டீல் இதன் மேல்மட்ட தடைநிலை 1150 பார்க்கப்படுகிறது. லாகிட் மெட்டல் இதன் பங்கு விலை 1800 முதல் 1850 வரை ஒரு நல்ல எதிர்ப்பை காட்ட வாய்ப்புள்ளது. இது எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிச்சு நல்லா மேல போயிடும். அதே நேரத்துல நோவமா வந்து அடுத்த 18ல இருந்து 40% வரை லாபம் தரக்கூடிய 3 பங்குகளை பையிங்குக்கு பரிந்துரை உள்ளது. அதன் முக்கிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் வந்து 40% வரை உயர வாய்ப்புள்ளதாக 1505 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சோபா 18% வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. 1702 இலக்கு விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டாபர் இந்தியா இது ஒரு எஃப்எம்ஜி பங்கு என்பதால் மெதுவாக நகரும் தன்மை கொண்டது. இருப்பினும் 40% வரை உயர வாய்ப்புள்ளதாக கூறி 620 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே நவமா கொடுத்துருக்காங்க. இதர முக்கிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலும் சில முன்னணி பங்குகள் பகுப்பாய்வு அவற்றின் டார்கெட் விலையை லாப நஷ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடானி பவர் வாங்குவதற்கான பரிந்துரையுள்ள இலக்கு 234 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீண்ட கால முதலீட்டருக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. அதே நேரத்தில் கிளென் மார்க் பார்மா இதற்கு 2 இலக்கு விலையில கொடுக்கப்பட்டுள்ளன. 2350 மற்றும் 2370. எஸ்ஆர்எஃப் கெமிக்கல் இதற்கு 2 டார்கெட் 2920 மற்றும் 2940. டாடா ஸ்டீல் இதன் முக்கிய எதிர்ப்பான 201 என்ற இலக்கு விலையை குறிப்பிட்டிருக்கு. இதை பிரேக் பண்ணா நல்லா மேல போகும். அதே நேரத்தில் பஜாஜ் ஆட்டோமொபைல் துறையில முன்னணி பங்கான இதற்கு 10,700 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் வழங்கும் பரிந்துரைகளை அப்படியே பார்த்து வாங்காம முதலீட்டாளர்கள் தங்களின் சொந்த பகுப்பாய்வு மற்றும் சுய அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
அதே போல இன்று வந்து நிப்டி பேங்க் நிப்டி இரண்டுமே வர்த்தக நேற்று கடைசியில பலவீனம் அடைந்தன. சந்தை சரிந்தாலும் இறுதி நிமிடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் ஆவரேஜ் குளோசிங் எதிர்பார்த்ததை விட சற்று வேகமாக முடிவடைந்து உள்ளதுங்க. ஆஹ் அதனால வந்து நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல HDFC மியூச்சுவல் ஃபண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு அந்த சேர்ந்த அவர் ஃபண்டு மேனேஜர் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் பேஸ்ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல ஒரு போர்ட்போலியோவை நல்ல பங்குகளை லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் ஸ்மால் கேப்பை நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்ல நீங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த மிட் கேப் HDFC மிட் கேப் ஃபண்டுல ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 13 வருஷத்துல 1,70,70,000 ரூபாய் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாப்புல. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. நிப்டி 50 உடைய நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,400 என்ற புள்ளிகள் ஒரு இருக்கு. இந்த புள்ளிகளுக்கு மேல் 24,400க்கு மேல் நீடித்து வர்த்தகமானால் அது அதுல இருந்து 70 பாயிண்ட் 24,470 மற்றும் அதுக்கு அடுத்து 24,520 புள்ளிகள் வரை உயர வாய்ப்புள்ளது. ஒருவேளை 24,400 புள்ளிகளுக்கு கீழே சென்றுச்சு அப்படின்னா 24,360 அதை தாண்டுச்சுன்னா 24,300 24,250 24,200 ஆகிய கீழ் நோக்கி நிலைகளை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிப்டி 58,200 புள்ளிகள்ல உள்ளது. சந்தை 58,200 புள்ளிகள் மேல் இருந்துச்சுன்னா 58,350 மற்றும் 58,500 புள்ளிகள் வரை எளிதாக மேலே செல்லலாம். மாறாக 58,200 புள்ளிகளுக்கு கீழ் சென்றால் 58,150 முடிய ஒரு 50 பாயிண்ட் வந்து கீழே வரலாம். பேங்க் நிப்டியில ஒரு பெரிய சரிவு ஏற்பட வேணும்னா பேங்க் நிப்டி ஆனது 57,900 என்ற புள்ளிகளுக்கு கீழே வலுவா ஒரு 1 ஹவர் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே பேங்க் நிப்டி ஆனது நல்ல வீழ்ச்சி அடையும். அதே நேரத்துல சென்செக்ஸுக்கு வந்து 78,200 புள்ளிகளுக்கு அருகில முடிவடைந்திருக்கு. சந்தை 78,200க்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னு நாளைக்கு ஓபன் ஆச்சு அப்படின்னா 78,400 78,650 என்ற மேல் நோக்கி செல்லாம். சப்போஸ் கீழே வந்து 78,200 என்ற புள்ளிகளுக்கு கீழே உடைத்துச்சு அப்படின்னா 77,700 77,500 என்ற இலக்குகளை நோக்கி செல்லலாம். இது எல்லாமே நிப்டிக்கான லெவலு. அதே போல தங்கமும் வெள்ளியும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கோல்டு டாலர்ல 3,350க்கு மேல இருக்க முடிய பூலிஷ் தான். சில்வர் 36 டாலர் பேச இருக்க முடிய சில்வரும் புலிஷாவே பார்க்கப்படுகிறது. தற்போது ஆப்ஷன் பிரீமியம் வந்து மிக குறைவாக இருப்பதால் சந்தையில் பெரிய நகர்வுகள் இருக்காது. எனவே பொசிஷனல் ட்ரேடர்ஸை தவிர்த்துட்டு சரியான முறையில பார்த்து ட்ரேட் எடுத்து பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஒரு 15 நிறுவனங்களை பார்த்தோம், அவருடைய ஆர்டரை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நிப்டி 50 பேங்க் நிப்டி சென்செக்ஸ் உடைய லெவலை பார்த்துருக்கோம். புதிய ஆர்டர்கள் ஜிகே எனர்ஜி கிடைச்சிருக்கு. இது வந்து டெக்ஸ்மா ரயில், பிரீமியா எனர்ஜி, இது மூணுமே நல்ல கம்பெனி. டாடா ஸ்டீல், JSW, சிண்டாலஜியில், லோட்டெக்டைல் ஸ்டீல், இது எல்லாத்துக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க நோமா. அதே போல போர்த்துகேஜ் கன்சியூமருக்கும் டாபருக்கும் கன்சியூமர் இதில் கொடுத்துருக்காங்க. சோபா நிறுவனத்துக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் அடானி பவர், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். ரெசிஸ்டன்ஸை உடைச்சிச்சுன்னா நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வாங்க சொல்லலைங்க. நீங்க உங்க அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு சொந்த பகுப்பாய்வு செஞ்சு முதலீடு பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். உபயோகமாக இருந்ததுன்னா லைக் மட்டும் பண்ணாம ஷேரும் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.